அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரம்யா. நம்ம இன்னைக்கு கவிஞர் சோலை மாயவன் அவர்களுடைய வெயில் மேயும் நீர்ப்புலி அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை பார்க்கலாம். அது உடைந்தே கிடக்கிறது. உடைந்து கிடப்பதை பற்றி எவருக்கும் துளி அக்கறை இல்லை. உடைந்து கிடப்பது அதன் தலை விதி என்றார்கள். உடைந்து கிடப்பதற்கென அறம் வகுத்தார்கள். முன்ஜென்மத்தின் நீட்சி என்றார்கள். உடைந்து கிடப்பதிலும் ஓர் அழகு என்றார்கள். உடைந்து கிடப்பதினாலும் வரும் வழியை உரக்க கூவினால் கடவுளின் குழந்தை கண்ணீர் விடலாமா என பின்கழுத்தில் கத்தியை சொருகினார்கள். உடைந்து கிடப்பவைகள் ஒன்று சேர்ந்தால் குட்டி குட்டியாக உடைந்தவைகளை உருவாக்கி உடைந்து கொண்டே இருக்கச் செய்தார்கள். உடைந்தவை உடைந்து கொண்டே இருந்தன. உடைந்தவைகள் வழிதவறிடாமல் இருக்க தண்டவாளங்களை எல்லைகளாக்கினார்கள். உடைந்து உடைந்து கிடக்கும் சொற்களுக்கு அதிகாரம் வாய்க்க எல்லாம் சரியாகும். உடைந்து உடைந்து கிடக்கும் சொற்களுக்கு அதிகாரம் வாய்க்க எல்லாம் சரியாகும். நன்றி. மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.